அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்ற பற்றி பேசுகிறோம். ஒரு சின்ன கருத்து தான் நம்முடைய கருத்து. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து லைவ் நேரடி ஒளிபரப்பு லைவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வீடியோ போடணும்னா வீடியோ எடிட்டிங் இப்படிலாம் பண்ணணும். அதனால் இது லைவ்னு சொல்லி போடுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதில் நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லோருமே லைவ் போடுறாங்க. அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீடியோக்கள் கீழே வைக்கிறேன் பாருங்கண்ணே பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே ஓடுற வீடியோ பாருங்கண்ணே, பூராமே பெண்கள் வந்து லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் காலையில் போடுறாங்க, ஒரு சில பேர் மாலையில் போடுறாங்க, ஒரு சில பேர் நைட்டு இரவு 8 மணி 9 மணிக்கு மேலே 10 மணி நடு இரவு வரைக்கும் அந்த லைவ்னு சொல்லி போடுறாங்க. அந்த லைவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய மக்கள் பூராமே அந்த லைவை போய் பார்க்குறாங்க. இளைஞர்கள், இளம்பெண்கள், ஆண்கள் எல்லோருமே அந்த லைவை பார்க்குறாங்க. இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இதில் ஒவ்வொரு மாதிரியான லைவுகள் போடுறாங்க நேரடி. அதாவது நல்ல ஒரு ஒழுக்கமான பெண்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, நேரடியாக அந்த லைவில் உட்காந்து இவங்க அந்த கமாண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன சொன்னால், கமாண்டில் இவங்களுடைய கருத்தை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அதில் பதிவு பண்ணுறாங்க. அதில் ஒழுக்கமாக ஒரு சில பேர் நீட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீட்டாக பதில் கொடுக்குறாங்க. ஒரு நீட்டாக லைவ் போகுது. உதாரணத்துக்கு, என்னப்பா சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இன்றைக்கி என்ன பண்ணீங்க, எங்கே வேலைக்கு போனீங்க, என்ன ஏது, இந்த மாதிரியான கேள்விகளாக அவங்க கேட்க கேட்க குட் மார்னிங், ஹாய், ஹலோ, வணக்கம் இப்படியே பேசுகிறாங்க. இவங்களும் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துக்கிட்டு அப்படியே போகுது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி லைவ் போடுறாங்க. இப்படி போடும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, வியூஸ் கூடும் அந்த லைவில். அப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அந்த யூடியூப்பில் ஒரு வருமானம் வரும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு சில பேர் லைவ் போடுறாங்க. ஒரு சில பேர் இந்த புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போட்டு நம்ம வந்து அதில் வந்து சப்ஸ்கிரைபர் உள்ளே வருவாங்க, அதே நேரத்தில் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூடும் அப்படின்னு நினச்சி இந்த லைவ் போடுறாங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எது வந்தாலும் பார்த்துக்குருவோம், அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூச்சம், நாச்சம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க சாடி உட்காந்துக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு, கமெண்ட் பண்ணிக்கிட்டு, அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கமெண்டில் போடும்போதே ஃபோன் நம்பர் போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய அன்றாட நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வரக்கூடிய எல்லோருமே நல்லவர்களாக இருப்பாருங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதனால் நீங்களும் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து எப்படி நீங்கள் கையாளலாம் அப்படின்னா, இது போன்ற நேரடி ஒளிபரப்பில் கொஞ்சம் நாகரீகமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஒரு 6 மணி, மதியம் இப்படி இது போன்ற பகல் நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இரவு நேரத்தில் யூஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் இது வந்து அதில் ஒரு சில பேர் லைவ் எப்படி போடுறாங்கன்னா, முகத்தையே காட்டாமல் வெறும் குரல் மட்டும் லைவ் போடுறாங்க. பின்பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க, முகம் வந்து காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் லைவ் போடுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, எதை பற்றியும் இல்லை, இதுக்குன்னே தனியாக ஒரு மேக்கப் பண்ணி அரையும் குறையுமா நின்றுக்கிட்டு லைவ் போடுறாங்க. இந்த மாதிரி இதை பார்க்குறதுக்குனே ஒரு ரசிகர் கூட்டம். இது போன்று லைவ் நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லி போடுறீங்க. இன்றைக்கு யூடியூப் எல்லா பேரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக வலைதளம் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுய ஒழுக்கம் வேணும். நம்மளுடைய குழந்தைகளாக இருந்தாலும், நம்மளுடைய அண்ணன் தங்கி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும், நம்ம எப்படி இதை கையாளுவோம் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ற கருத்து. இப்போ ஆபாச படங்கள், ஆபாசங்கள் அது தனியாக சமூக வலைதளத்தில் இருக்குது. இது போன்று எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு தளத்தில் நீங்கள் ஆபாசத்தை கொண்டு வர்றதோ, இல்லை தவறான பேச்சுக்கள் கொண்டு வர்றதோ, இது வந்து தவறான ஒரு செயலாகும். அதை நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சி கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பம் வந்து கெட்டு போயிடும். நீங்கள் வந்து இப்போ இந்த யூடியூப்னு நீங்கள் யூடியூப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஒரு நல்ல விஷயங்களை போடுங்க. அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வருவாங்க. அதில் உங்களுக்கு வியூஸ் வரும், பணம் வரும். ஆனால் நீங்கள் வந்து இது போன்ற ஆபாசமாக நம்ம வந்து நடந்து இதன் மூலியமா நீங்கள் வியூஸ் வரணும், உங்களுடைய பேரு கெட்ட பேராயிரும். இதில வந்து உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருமே இருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும். அதில ஒரு சில பேர் உறவினர்லாம் என்ன பண்ண? எங்களுக்கு என்ன பண்ண? ஏது பண்ண? அப்படி கிடையாது.
உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதனால இது வந்து சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க, அவங்களுடைய திறமைகள காட்டி இப்படி வீடியோக்கள் போடலாம் வைக்கலாம். அதே மாரி லைவ் போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க. ஒரு சில பேர் இதே தினந்தோறும் வேலையாவே லைவ் போட்டு, அப்படியே உட்காந்து இரவு நேரத்தில மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு, அவங்க போடுற கமெண்டுக்கு பதில் குடுத்துக்கிட்டு, அப்படியே இதுக்கு வந்து இதில வந்து உள்ள போயிட்டோம்னா நெறைய இருக்கு. மெம்பர்ஷிப்ன்னு சொல்லி ஒண்ணு போட்டு, தனியா பணம் கட்டுற மாரி, மாசம் மாசம் இந்த பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் ரூ. 200 ரூ. 300 ரூ. 500 சொல்லி பணம் கட்டி, அதுல அவங்களுக்கு மட்டும் தனியா லைவு அவ அனுமதி குடுத்து, லைவ் போட்டு பேசுற மாரிலாம் நெறைய வந்துருச்சு ஆப்ஷனு. இன்றைக்கு என்ன ஆயிப்போச்சு, சமூக வலைதளம் என்பது, பெண்கள் வந்து உள்ள வந்து, அவங்க பேச 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 பார்வையாளர்கள் நெறையா வருவாங்கன்ற ஒரு கருத்து வச்சு, இப்ப இது போன்ற யூடியூப் வலைதளங்கள்ல நேரடி ஒளிபரப்பு. அதே மாரி தனியா நெறைய ஆப்புகள் வந்துருச்சு. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா செல்ல வச்சுக்கிட்டு உட்காந்தா போதும். அந்த கமாண்டுகள் போடுறத உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். இது வந்து எதிர வர்ற பார்வையாளர்கள், ஆண்கள் வந்து பணம் கட்டணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் ஓப்பன் பண்றாய்ங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம அக்கவுண்ட்லேருந்து ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 அப்படி போட்டோம்னா தான், அந்த லைவ நம்ம பார்க்குற மாரி கொண்டு வந்துட்டாய்ங்க. இந்த மாரி நெறைய க லைவ்கள உள்ள கொண்டு வந்து, ஆப்புகள கொண்டு வந்து, பெண்கள வந்து ஒரு ஒரு வியாபார பொருளாக இன்றைக்கு வந்து சமூக வலைதளத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து நாம் வந்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமையில இருக்கிறோம். அதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. அதே மாரி நெறைய ஆப்புகள்ல வந்து பெண்களுக்கு வந்து அ ச காசு கிடைக்கிற மாரி வியூஸ். அதே மாரி நீங்களே போய் பேசிக்கலாம். அதில உட்காந்து வரக்கூடியவங்கள்ட்ட கமாண்ட் பேச 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 எவ்வளோ பேரு நீங்க வியூஸ் உங்களுடைய வீடியோ பார்க்குறாங்களோ, அதுக்கு உங்களுக்கு காசுன்ற மாரி நெறைய ஆப்புகள் வந்துருச்சு. அப்புறம் வீடியோ கால்ல பேசுறதுக்கு ஆப்புகள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நாகரிகத்தை, பண்பாடை, கலாச்சாரத்தை இவங்க வந்து கெடுக்கும் விதமாக இன்னைக்கு வலைதளத்த இவங்க வந்து தவறா கொண்டு போறாங்க. அதுக்கு நம்ம இடம் குடுக்கவே கூடாது. இந்த ஆப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்கு. இப்ப YouTube கூட ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. மத்த ஆப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன செய்றாய்ங்கன்னா, பெண்கள் வந்து உட்காந்து லைவ் போட்டா, அந்த லைவ்ல இணைஞ்சா ஆண்கள் பூராமே பணம் கட்டி பார்க்குற மாரி. அப்புறம் வீடியோ காலு, அப்புறம் சாட்டிங்கு, அப்புறம் நேரா பேசுறது, ஃப்ரெண்ட் ஆப்பு, அந்த ஆப்பு, இந்த ஆப்பு, தோஸ்த் ஆப்புன்னு சொல்லி நெறைய வந்து நீங்க வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம். வீட்டிலிருந்தே சம்பாதிக்கணுமா, வீட்டிலேருந்தே விளம்பரம் வருது. உள்ள போய் பார்த்தா, அடுத்த ஆண் கூட வந்து பேசுறதுக்கு தான் இவைங்க பண்றாய்ங்க. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். அதே மாரி வீட்டில இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வயது வந்த பிள்ளைகள், இளைஞர்கள் யார் கூட பேசுறாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க விட்டுப்புட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, அத பார்த்து இவன் போய் எதுலயாவது ஒரு ஆப்ல போய் சேர்ந்து, அதில ரூ. 10 ரூ. 20 டெய்லியும் கட்டணும்ன்ற மாரி வருது. அவன் உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்தானா, முந்தியெல்லாம் ஒரு ஒரு ஆள்ட்ட பழகி பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. பணம் கட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டாய்ங்க. அப்ப இதில வந்து கவனமா இருக்கணும். அதேமாரி பெண்கள் வந்து தனிமையில இருக்கிறோம்னு சொல்லி, தேவையில்லாத போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாதீங்க. அதில வந்து உங்களுக்கு ஒரு பழக்கவழக்கம் வரும். குடும்பம் சின்னாபின்னமாயிரும். அதனால ரொம்ப கவனத்தோடு கையாளுங்கள் சமூக வலைதளத்தை. குறிப்பா பெண்கள். ஆண்களும் வந்து ரொம்ப கவனமா இருங்க. இதனால உங்களுடைய குடும்பம் குட்டி போயிரும். ரொம்ப கவனத்தோடு சமூக வலைதளத்தை நீங்க கையாளுங்க. இன்னைக்கு வந்து உங்கள் மீது அக்கறை இருக்கிறவர்கள் உங்களுக்கு நன்மை தான் சொல்வார்கள். அது வந்து உங்களுக்கு தவறா தெரியும். இப்ப குறிப்பா இளம் பெண்களுக்கு அறிவுரை வந்து பெற்றோர் சொல்லுவாங்க. ஆனா, எதிர் பார்ட்டி என்ன பண்ணுவான், ஃபோன்ல பேசி ஆஹா, ஓஹோன்னு சொல்லி பேசினோனே அவங்க அந்த பேச்சுக்கு மயங்கிருவாங்க. அதனால சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஆண்கள், பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் வருது அப்படின்றதுக்காக நம்முடைய பண்பாட்டை, நாகரீகத்தை, கலாச்சாரத்தை இழந்து நாம் பணம் சம்பாதிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம்.